வணக்கம். ஏன் உதிரத்தில் கலந்திருக்கும் தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்மை வாழ வைக்கும் இந்த தமிழ் மொழிக்கும் ஏன் உயிரினும் மேலான கொடிக்கால் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வீர உணர்வு மிக்க சொந்தங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த முதற்கண் வணக்கங்கள். நம் கழகத்தின் சிங்கங்களே, வீர சேனை தலைவர்களே, நாம் சும்மா ஒன்று கூடவில்லை. நம்மினம், நம் மொழி, நம் நாடு காக்க புறப்பட்டிருக்கும் மாபெரும் புரட்சி படை நாம். ஒரு இயக்கத்திற்கு கொள்கை முக்கியம். அந்த கொள்கையை நமக்கு கற்றுக் கொடுத்த தலைவர்கள் யார் என்பதை இந்த மேடையில் நான் உரக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம் கழகத்தின் கொள்கை வழிகாட்டிகளாக நம் நெஞ்சில் வீற்றிருக்கும் அந்த பெருமை மிக்கவைவர்களை இந்த தருணத்தில் நெஞ்சார நினைத்து பார்ப்போம். முதலாவதாக, வீரத்தின் விளைநிலமாக அநீதியை எதிர்த்து நின்ற நம் சேனை தலைவர் குலத்தின் குலக்கடவுள், வீரமே உருவாய் வாய்ந்த மாவீரன் வீரதளபதி வீரபாகு சேனை தலைவர் அவர்கள். அவரது வீரம்தான் நம் நரம்புகளில் ரத்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, கொண்டு சேனை தலைவர் மரபு விளக்கம் என்ற வரலாற்று நூலை தந்தவர். நம் குலத்தின் குலகுருவாக அறிவிக்கப்பட்ட பேரறிவாளர், மதிப்பிற்குரிய துருதி கோபால் செட்டி அவர்கள். மூன்றாவதாக, தன் பெற்ற தாய் மீதும் தான் பிறந்த தமிழ் தாய் மீதும் அளாவிய காதல் கொண்டவர், தனித்தமிழ் இயக்கம் நடத்தி தமிழ் தேசியம் முழங்கிய தனிப்புலி இயக்கத்தின் தந்தை. நம் சேனை தலைவர் குலத்தின் தாய் தமிழாக விளங்கும் தமிழ் பேரறிஞர் மறைமலை அடிகளார் அவர்கள். நான்காவதாக, கடல் கடந்து வணிகம் செய்த வணிக பேரரசர், இந்தியாவின் சுதந்திரத்திற்காகவும் தென்னாப்பிரிக்க மண்ணில் வாடி உயிர்களை பாதுகாக்கவும் உறுதுணையாக நின்றவர். கோகுலே மற்றும் மகாத்மா காந்தியின் அகிம்சை வழியில் நின்று அறப்போர் புரிந்த போரையாறு தந்த புண்ணியவான் மன்னல் தியாகி பாலகுரு செட்டி அவர்கள். ஐந்தாவதாக, தந்தை பெரியாரின் சீடராக தன் பொதுவாவை துவங்கி பாரத ரத்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மனசாட்சி என்று போற்றப்பட்ட உண்மை விசுவாசி, ஆன்மீகம் போற்றிய அறநிலையத்துறை கண்ட அருளாளர், நம் சமூகம் பிளவும் கிடந்த நேரத்தில் அனைவரையும் ஒன்றிணைத்து இன்று கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கும் சேனை தலைவர் மாளிகை உருவாக தன் பெரும் நிதியை வாரி வழங்கிய கொடைவள்ளல் திரார் எம் வீரப்பன் சேனை தலைவர் அவர்கள். 60தாக, திராவிட